யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நேத்து நடந்த ஹல்பதி எஸ் சுரேஷ் ப்ரொடியூசருடைய மகனுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு தளபதி விஜய் போயிருந்தாரு. அவர் மட்டும் தனியா போயிருந்தா இந்த அளவுக்கு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா தளபதியோட ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அது ஒரே கார்ல போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ் கோடுமே ஒன்னாதான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் தளபதி பாலிடிக்ஸ்ல இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு இவரே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறாரு என்னன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்ல, இவர் மேல நிறைய அலோகேஷன்லாம் இப்ப வச்சிருக்க சமயத்துல இது தேவையா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. எனக்குமே தோணுது அஸ் எ ஃபேனா விஜய் தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு தான் நான் நம்புறேன். அதை விட இதை பார்க்க விஜயோட ஒய்ஃப் எப்படி இதை கடந்து போறாங்க, அதுக்கடுத்து இவங்க வச்ச அலோகேஷன்லாம் இது உண்மையான நம்பக்கூடிய அளவுல கூட இருக்கு. அதை விட அவங்களுடைய பிள்ளைகளுமே இதை எப்படி எடுத்துக்கிற போறாங்கன்னு தெரியல. சொல்றேன், விஜய் என்ன சொல்லுவாரு, அவங்களை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாதீங்க, வாயை மூடிட்டு போயிருங்கன்னு சொல்லுவாரு. அது மாதிரிதான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க இரண்டு பேர் உறவுல எந்த ஒரு கலங்கமே இல்லை. அதனாலதான் எதுக்கு அடுத்தவங்களுக்காக நடிக்கணும், எப்போ உள்ள மாதிரி நம்ம இருப்போம்னு வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை தெரிவிங்க. இது மாதிரி ஹாட் நியூஸுக்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.